Welcome to Future Vision Studies Center. In botany class, today we are going to see about the first unit. Our topic is mycology. So in previous class, we discussed about classification of fungi. So the fungi can be classified according to the various parameters, including taxonomy, based on the spore productions. So medically importance of fungi based on the virulence, it will be classified in different types. So based on the taxonomy hierarchy, spore productions, medically important of fungi, and based on the virulence, we will be classified the fungi in several types. So in this class, we are going to discuss about rhizobus. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ரைசோபஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைசோபஸ் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் fungi. So rhizobus is a saprophytic fungus and it will be growing on the bread, jelly, leather, decaying vegetables and fruitsல வந்து வளரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ரைசோபஸோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ரைசோபஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரைசைடு தான் வந்து சப்ஸ்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஊனி இருக்கிறதுக்கு ரைசைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஸ்பொராஞ்சியா ஸ்போர் கால் மாதிரி இருக்கிறதுக்கு போர். தென் இதுதான் வந்து இந்த பிளாக் கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பொராஞ்சியம். ஸோ இந்த ஸ்பொராஞ்சியம் அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்பொராஞ்சியோ ஸ்போர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த அவுட் சைடில் இந்த கூத்தா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் வந்து காலுமெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைசோபஸ். ஸோ ரைசோபஸோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ரைசோபஸ் இட்ஸ் கம்மிங் அண்டர் த கிளாஸிஃபிகேஷன். த கிளாஸ் இஸ் ஜைகோமைசிட்ஸ். இந்த ஆர்டர் இஸ் மியூக்கரல்ஸ். ஃபேமிலி மியூக்கரேசியே அண்ட் த ஜீனஸ் இஸ் ரைசோபஸ். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் பொசிஷன், த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரைசோபஸ். ஸோ ரைசோபஸ் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ்னு பார்த்தா இட்ஸ் பி க்ரோயிங் ஆன் த பிரெட் மோல்ட், ஜெல்லி, டீகேயிங் வெஜிடபிள்ஸ். இட்ஸ் காமன்லி கால்டு ஆஸ் அ பிரெட் மோல்ட். இது வந்து காமனாக வந்து ரைசோபஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா பிரெட் மோல்ட் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதோடைய வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, த மைசீலியம் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அசெப்டேட், ஏசெப்டேட்னு சொல்லலாம். ஏசெப்டேட், multinucleate coinocytes and profusely branched hyphae. There are horizontally growing aerial hyphae that is called as a stolons. இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்து வளரக்கூடியது. இந்த ரைசோபஸ்க்கு வந்து ஒரு இதே இருக்குது. ரைசோபஸ் வந்து பிரெட் மோல்ட்டில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதில் அந்த பென்சிலியத்தில் வந்து கண்டுபிடிச்சாருங்க. அது வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை தான். அந்த பென்சிலியத்தை வந்து பிரெட் மோல்ட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சையிலேருந்து கண்டுபிடிச்சார். அவருடைய ரிசர்ச் பார்த்திங்கன்னா, அவர் அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு பாதி ப்ரெட் அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அவரோட கண்டினியூ ரிசர்ச்சில் வந்து இது பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 3 days கழித்து பார்த்தோம்னா அந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே பூசணம் பிடிச்சி அதில் அப்படியே நூல் நூலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ ரைசோபஸ் அப்படின்னாலே வந்து இந்த பிரெட் மோல்ட் ஃபஸ்ட்டு வந்து ஹைஃபா தான் ஃபார்ம் ஆகும். த ஸ்டோலன் ப்ரொடியூசிங் த ரைசாய்டு அப்படிங்கிறதா வந்து இந்த கீழே அந்த சப்ஸ்டேட்டமாட்டு இருக்கக்கூடிய வேர் மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து ரைசாய்ட்ஸ், விச் ஆர் பிரான்ச் அண்ட் பெனிட்ரேட் த சப்ஸ்டேட்டம் அண்ட் ஹெல்ப்ஸ் அப்சார்பிங் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன். இதோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா வாட்டரையும் நியூட்ரிஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஸ்பொராஞ்சியோ போர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபேல இருந்து நீட்டமாக ஒரு கால் மாதிரி உருவாகிறதா வந்து ஸ்பொராஞ்சியோ போர்ஸ். ஸோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ரைசாய்ட்ஸ். த செல் வால் இட்ஸ் வில் பி மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் கைட்டியோசன். The cell walls will be formed by plasma membrane. So the protoplasm is granular containing many nuclei. Cell organelles like mitochondria, rhizobus, endoplasmic reticulums are present. The cell inclusions like glycogen and oil droplets are also it will be formed in their structures. So இதோடைய
reproduction. ஸோ ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து ரைசோபஸில் நடக்கக்கூடியது. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் எரெக்ட் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ரீஜியன் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த ரைசோய்ட் ஆஃப் த mycelium. The sporangiospores are unicellular, unbranched and multinucleated structures and it will be bearing the back-like structure that is called as a sporangium. வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் வந்து ரைசாய்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பொராஞ்சியோ போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். இட்ஸ் வில் பி பியர் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பொராஞ்சியத்தை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பொராஞ்சியம், இது ஒரே ஒரு ஸ்பொராஞ்சியம் தான் இருக்கும், சிங்குலரில் ஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் நிறைய போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் தான் வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். இந்த லேயர் வந்து ரப்சர் ஆனதுக்கப்புறம் பிஞ்சிருச்சு, ரப்சர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கிற ஸ்போர் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி ஈச் ஒன் இட்ஸ் பி ப்ரொடியூசிங் த நியூ மைசீலியம். இதான் வந்து ரீப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து நடக்கும். ஸோ the sporangium it will be possess the sterile region, the center it will be called as a columella. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மொட்டு மாதிரி வர்றதுக்கு பேர் தான் இந்த ஸ்டிரைல் ரீஜியன் சொல்கிற மாதிரி, இதுக்கு பேர் தான் வந்து காலுமெல்லா. இதுக்கு மேலே தான் அவுட்டரில் என்ன ஆகும், ஸ்பொராஞ்சியம் வந்து ஃபார்ம் ஆகும். So when the sporangial walls will be break, the columella collapse and the spores are dispersed. ஸோ இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து வால் வந்து பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து இந்த காலுமெல்லாவில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த க்ரோ ஆகிருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்போஸ் ஆயிரும். when the spores fall on the suitable substratum, the germinate and producing the new mycelium. ஸோ இப்படி ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து விண்டு, அப்புறம் வாட்டரு, இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், அது மேலே எல்லாம் பட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், வென் இட்ஸ் வில் பி ஹேவிங் த ஃபேவரபிள் கண்டிஷன், அதோட சாதகமான சூழ்நிலை அதுக்கு எப்போ வருதோ அந்த டைமில் என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்போர்ஸுமே வந்து அதோடைய ஹைஃபாவாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹைஃபைலேருந்து தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைசாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ரைசாய்டுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கப்புறம் தான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ஸ்பொராஞ்சியோபோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் த ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். Let me see the sexual reproduction. So sexual reproduction is present and takes place through the gametangial copulations. Copulations are joining. So most of the species are heterothallic, but Rhizobus is a sexually in homothallic. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோதாலிக்காக தான் இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில். பட் ரைசோபஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் அந்த செக்ஸுவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோதாலிக்காக இருக்குது. ஸோ there is no morphological distinction between the two sexual hyphae, although physically they are dissimilar. So since physiologically dissimilar thalli are involved in the sexual reproduction, that phenomenon is called as a heterothallium. ஸோ ரெண்டுமே டிஸ்சிமிலாக இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹைஃபேஸ் தான் வந்து டிஸ்சிமிலராக இருக்கக்கூடிய செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹெட்டிரோதாலிசம். ஹெட்டிரோதாலிசம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் வந்து ஹெட்டிரோதாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. So when the mycelium which producing the gametangia, it will be opposite strain, positive and negative strains வந்து produce பண்ணுது. The first step in the formation of the special hyphae that is called as a zygospore. இது வந்து zygospore அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி அந்த tip of the two zygospores swell to form the progametangia. So on the progametangia the further a septum is formed near to the tip of the each progametangium and result formation of the terminal gametangium and சஸ்பென்சார் செல். அதுக்கப்புறம் தான் வந்து பெர்மனண்ட்டாக வரக்கூடிய கேமட்டாஞ்சியமும் சஸ்பென்சாரும் நடக்கக்கூடும். ஸோ அது மூலமாக தான் வந்து 2 ஸ்போர்ஸ் வந்து வருது. அந்த ஸ்போர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோகேமினா வந்து பிளாஸ்மா ஃபியூஷன்ஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிவிஷன் நடக்கிறது. கேரியோகேமி அப்படின்னா வந்து ஃபியூசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து கேரியோகேமி. பிளாஸ்மோகேமினா வந்து அந்த புரோட்டோபிளாசம் அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு போய் தான் வந்து பிளாஸ்மோகேமி. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பிளாஸ்மோகேமி கேரியோகேமி அப்படிங்கிறது நடந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹைஃபேஸ் வந்து நியூக்ளியஸ் ஜாயின் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக ஜைகோட் ஃபார்ம் ஆகி தென் மெச்சுரேஷன் பீரியட் வந்து வரும். ஸோ the two gametangia it will be fusing to followed by plasmogamy and karyogamy. So the fusion of nuclei result in the formation of diploid zygospore. Diploidனா வந்து 2n நேச்சர்ல வந்து zygospores வந்து ஃபார்ம் ஆயிருது. ஸோ ஆஃப்டர் தட் மெனி நியூக்ளியை பிலாங்ஸ் டு த ஆப்போசிட் ஸ்ட்ரிங், எல்லாமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேரில் தான் இருக்குது. அண்ட் ஃபியூஸ் டு ஃபார்ம் மெனி டிப்ளாய்ட் நியூக்ளியை, நிறைய டிப்ளாய்ட் நியூக்ளியஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ த zygospore enlarges and develop an outer thick, dark and watery layer that is called exine and inner thin layer is called intine. அதாவது அவுட்டர் இருக்கக்கூடிய வாட்டரி லேயரை வந்து எக்ஸின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னரில் இருக்கக்கூடிய லேயர்ஸை வந்து இன்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸின் அண்ட் இன்டைன் பார்த்தீங்கன்னா outer and inner layer mention பண்றது. So after the resting period the nucleus it will be moving to the zygospores undergoes the meiosis cell division. அதுக்கப்புறம் meiosis cell division நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த zygosporesum and the zygosporangiumல வந்து continue mixtures of positive and negative spores வந்து mixture ஆகி suitable substratum, the spore it will be fall down and it will be producing the suitable substratum. substratumனா கீழே அந்த ஹைஃபே வந்து பிரைமரி மைசீலியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரைமரி மைசீலியத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்பவும் போல் ஒரு நியூ ஹைஃபேவை ஃபார்ம் பண்ணி எகைன் அந்த சைக்கிள் இட்ஸ் வில் பி ரொட்டீன். அதோடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து என்ன ஆகுங்க, ரைசோபஸோட ரொட்டீன் ஆகும். So let me see the life cycle of rhizobus. Yes, this is the life cycle of rhizobus. Overall asexual reproduction கொடுத்துருக்காங்க, sexual reproduction கொடுத்துருக்காங்க. ஸோ asexual reproduction பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டம் இருக்கும், இதுலேருந்து பொராஞ்சியா போர் வரும், இதுலேருந்து ஸ்பொராஞ்சியம் வரும். இந்த ஸ்போர்ஸை வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு ஸ்போர்ஸுமே வந்து ஹைஃபாவாக டெவலப் ஆகி ரைசோபஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடியது. இதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகுனா அந்த ரைசோபஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று மேல் ஸ்போர்ஸும் இருக்கும், அதாவது மேல் ஹைஃபேவும் இருக்கும், இன்னொன்று ஃபீமேல் ஹைஃபே, அதாவது பாசிட்டிவ் மைசீலியம் இருக்கும், நெகட்டிவ் மைசீலியமும் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் மைசீலியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் மைசீலியம் வந்து ப்ரோகேமடாஞ்சியம் அதையே ப்ரொடியூஸ் பண்ணுது. நெகட்டிவ் மைசீலியம் வந்து அதே மாதிரி ப்ரோகேமடாஞ்சியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுமே ப்ரோகேமடாஞ்சியம் வந்து கேமடாஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக, பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக கேமடாஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கேமடாஞ்சியம் அந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜைகோஸ்போர், தட் இஸ் இங்கே தான் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபியூஷன் நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து ரெண்டும் ஜாயின் ஆகுது. இந்த ஸ்போரும் வந்து ஜாயின் ஆகுது. இங்கே தான் வந்து பிளாஸ்மோகேமி அண்ட் கேரியோகேமி நடக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ராசஸும் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2n நேச்சர், ஏன்னா இதில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் n, அதாவது சிங்கிள் நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய ரெண்டு கேமெட்டும் ஃபியூஷன் ஆகும்போது இட்ஸ் வில் பி இன் 2n நேச்சர். ஸோ இந்த 2n நேச்சரில் வந்து ஜைகோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஜைகோஸ்போர்ஸ் வந்து மியாசிஸ் அப்படிங்கக்கூடிய செல் டிவிஷன் மூலமாக என்ன ஆகுது, மறுபடியும் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த ஸ்போர். அந்த ஸ்போர் வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் வில் பி ஹேவிங் த பாசிட்டிவ் ஸ்பொராஞ்சியம் அண்ட் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த நெகட்டிவ் ஸ்பொராஞ்சியம். அது வந்து பாசிட்டிவ் ஸ்பொராஞ்சியத்தையும் உருவாக்கும், நெகட்டிவ் ஸ்பொராஞ்சியத்தையும் உருவாக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஸ்பொராஞ்சியம் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் நெகட்டிவ் ஸ்பொராஞ்சியம் என்ன பண்ணும், மறுபடியும் நெகட்டிவ் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எகைன் இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆஸ் அ ரைசோபஸ். அப்போ இந்த ரைசோபஸ் மறுபடியும் ஃபார்ம் ஆனதுன்னு என்ன ஆகும், மறுபடியும் அந்த மைசீலியம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் போகும், இல்லாட்டி எகைன் இட்ஸ் வில் பி மூவிங் டு த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். So this is the life cycle of rhizobus.
ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் பார்த்தோம்னா வந்து இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பட்டிங் நடக்கலாம், கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கலாம், தாலோஸ்போர் ஃபார்மேஷன், கிளாமிடோஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து எதில் நடக்கலாம், இந்த ரைசோபஸ். நாட் ஓன்லி இந்த ரைசோபஸ், இந்த ஃபங்கை ஸ்பீசியஸில் பார்த்திங்கன்னா பட்டிங்னா ஈஸ்ட் இதெல்லாமே வந்து இதோடைய கிளாஸில் வந்து வரக்கூடியது. இந்த ரைசோபஸோட கிளாஸ் என்னென்னு பார்த்தா ஜைகோமைகோட்ஸ். ஸோ ஜைகோமைசிட்ஸில் வரக்கூடிய கிளாஸில் பார்த்திங்கன்னா பட்டிங்னா வந்து ஈஸ்டில் நடக்கக்கூடியது. ஒரு ஸ்மால் பட் லைக் அவுட் க்ரோத் வருது. இந்த அவுட்லைனில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து செல் டிவிஷன் ஆகுது. அப்படியே ஸ்மால் பட் வந்து க்ரோ ஆகுது. க்ரோ ஆனதுக்கப்புறம் டிட்டாச் ஆகிடுது. ஸோ இதே வந்து ஃபிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் டிவிஷன் உள்ளுக்குள்ளே நடக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்குது. தென் இட்ஸ் வில் பி கிவிங் நியூ. ஃபிஷன் அப்படின்னா என்னென்னா எ சிங்கிள் செல் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த நியூ செல். ஓகேங்களா. இதில் கொனிடியாஸ்போர், பென்சிலியம் நான் சொன்னேன்ல, இதுவும் வந்து இந்த கேட்டகரியில் தான் வருது. இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறதான் வந்து இந்த பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி அவுட்டரில் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபிங்கர் லைக்லேயும் வந்து ஸ்போர்ஸ் வந்து க்ரோ ஆகும். கொனேடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு கொனேடியமும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி கிவிங் எஸ் அ நியூ ஹைஃபே. ஸோ தாலோஸ்போஸ் அப்படின்னு வந்து ஆய்டியம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் கிளாமிடோஸ்போஸ், இந்த கிளாமிடோமோனஸில் இருக்கிற மாதிரி கிளாமிடோஸ்போஸ், அதாவது இந்த அக்கைனெட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து வரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஸ்பொராஞ்சியா இன் மியூக்கரில் வந்து இதோட ஸ்பொராஞ்சியம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரைசோபஸ். அதில் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி ஃபியூஷன் ஆகுங்கிறத ஒரு கேமட்டாஞ்சியல் கப்புலேஷன்ஸ் மூலமாக கூட நடக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. கப்புலேஷன் அப்படின்னா இதுதான் ஃபியூஷன். கான்ஜுகேஷன் நம்ம வந்து அதில் படிச்சிருப்போம்ல ஒரு ஃபங்கையில். அதே மாதிரி இது வந்து கப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜைகோஸ்பொராஞ்சியம் வருது, ஜைகோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டெயின்ஸ் வந்து ஜாயின் ஆகி, ஒவ்வொரு ஸ்டெயின்ஸுமே வந்து ஜாயின் ஆகி அதோடைய புரோட்டோபிளாசத்தை வந்து டிவைட் பண்ணி ஃபியூஷன் பண்ணிட்டு நியூக்ளியஸை ஃபியூஷன் பண்ணி ப்ரோகேமட்டாஞ்சியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோகேமட்டாஞ்சியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆகி 2n நேச்சரில் இருக்குது. இந்த 2n நேச்சரில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஜைகோஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஜைகோஸ்போர்ஸ் என்ன பண்ண, இதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட்டம் மாதிரி. ஸோ அது வந்து ஜைகோஸ்பொராஞ்சியம் மாதிரி வந்து இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, ஜைகோஸ்போர்ஸ், நிறைய ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து மெச்சூர்ட் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுனா ஈச் ஒன் இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மைசிலியம் நடக்கும். இதுதான் வந்து கேமட்டாஞ்சியா கப்புலேஷன் ரைசோபஸில் நடக்கிறது. ஸோ இதுதான் வந்து கேமட்டாஞ்சியல் கான்டாக்ட், எப்படி வந்து மேல் ஃபீமேல் வந்து கான்டாக்ட் நடக்குது. இது வந்து ஆந்த்ரீடியம் அப்படிங்கிறது வந்து மேல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். த ஃபெர்டிலைசேஷன் டியூப், இதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் டியூப். இதுதான் வந்து ஊகோனியம், அதாவது வந்து எக்கு மாதிரி. இது வந்து ஃபீமேலில் நடக்கக்கூடியது, ஃபீமேலுடைய பாடியில் இருக்கக்கூடியது. இது வந்து எக்கு, இது வந்து ஆந்த்ரீடியம் அப்படிங்கிறது இது வந்து மேலில் நடக்கக்கூடியது. ஸோ இந்த டியூப், ஃபெர்டிலைசேஷன் டியூப் மூலமாக வந்து இந்த ஆந்த்ரீடியத்தில் இருக்கிற ஸ்போர் வந்து இந்த எக்குக்குள்ளே போய் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து ஜைகோட் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கும். இதுதான் வந்து கேமட்டாஞ்சியல் கான்டாக்ட். இது வந்து எதில் நடக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அல்புமின் அப்படின்னு கூடிய ஸ்பீசிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ லெட் பி ஓவர்வியூ திஸ் டாபிக் ரைசோபஸ். ஸோ ரைசோபஸ்னால் வந்து இட்ஸ் அ சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. நார்மலாக இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜைகோமைசிட் கிளாஸ் கேட்டகரியில் வரும். இது வந்து நார்மலாக இதோட பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு கீழே ரைசாய்ட்ஸ் இருக்கும். then it will be producing the ஸ்போர், அதாவது வந்து ஸ்பொராஞ்சிய போர் வரும். அதுக்கு மேலே தான் வந்து ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்போர்ஸ் மூலமாக தான் வந்து அது வந்து ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் நடக்கும். இது வந்து தாலஸோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஏசெக்சுவல் இருக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும். ஸோ ஏசெக்சுவல் அப்படிங்கிற பார்த்தோம்னா நார்மலாக அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது
அதோடைய ஸ்பொராஞ்சியம் வந்து என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகி நிறையா ஸ்போர்ஸை உழுவும். இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்போர்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்போர்ஸாக வரும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் இட்ஸ் வில் பி டெவலப்பிங் ஆஸ் அ நியூ ஒன். இதே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மைசீலியம் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த ப்ரோகேமட்டாஞ்சியம். ஸோ அந்த ப்ரோகேமட்டாஞ்சியம் வந்து என்ன பண்ணும்னா கேமட்டாஞ்சியம்ங்கிற ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணி ஜைகோஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஜைகோஸ்போர்ஸோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி இன் 2n நேச்சர். 2n அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்ததை வந்து 2n அப்படிங்கிற நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாஸ்மோகேமி அண்ட் கேரியோகேமி அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நடந்து அந்த 2n அதாவது டிப்ளாய்டு நியூக்ளியாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிப்ளாய்டு நியூக்ளியை வந்து என்ன ஆகுனா மறுபடியும் மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக வந்து further it will be divide and it will be producing the new hyphae, male and female hyphae வந்து என்ன ஆகுது மறுபடியும் வந்தது ப்ரொடியூஸ் பண்ணது. So that's all about the life cycle of rhizobus. So let me discuss about the question. Practice the question regarding this topic. So what is the common name of the rhizobus? So rhizobus உடைய common name என்ன? Yeast, slim molt, bread molt, mushroom. So the correct answer is bread molt. So which structure anchors rhizobus to the substrate and absorb the nutrients? Sporangium, stolon, rhizoid and hyphae. ஸோ ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஸ்டோலனும் கிடையாது. ஹைஃபே வந்து இட்ஸ் ப்ரைமரி. ஸோ ரைசாய்டு அப்படிங்கிறதா வந்து சப்ஸ்ட்ரேட்டமாக யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி ரைசாய்டு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். The sexual reproduction units in rhizobus are called conidia, zygospore, sporangiospore, gemma. எது வரும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது செக்ஸுவலாக இருக்கட்டும் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ரைசோபஸில் எந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரைசோபஸ் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவலி அண்ட் ஏசெக்ஸ்வலி த்ரூ த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியாவில் வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். So the fourth question, the sexual reproduction in rhizobus result in the formation of dash, sporangiospores, zygospores, chlamydospores, conidia. So sexual reproduction in rhizobus involving in the fusions of gametangia. So resulting it will be forming a zygospore. Option B, the zygospore is the correct answer. Which are ரெசிஸ்டன்ட் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜைகோஸ்போர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த லாஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் இஸ் த திக் வால்டு ரெசிஸ்டன்ட் செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஆஃப் ரைசோபஸ்? oospores, ascospores, zygospores and conidiaspores. ஸோ oospores அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ திக் வால்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் பை சம் ஃபங்கை, அதாவது ஊமைசிட்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடியதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரைசோபஸில் இருக்காது. அஸ்கோஸ்போஸ் அப்படிங்கிறது பார்த்தாலும் இட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை பிலாங் டு த ஃபைலம் ஆஃப் அஸ்கோமைசிட்ஸ்லேருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் கொனிடியாஸ்போஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கொனிடியாஸ்போஸுங்கிறதும் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் வில் பி ரெஃபர் டு த ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூசிங் கொனிடியா. அது வந்து ஏசெக்ஸுவல் ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ செக்ஸுவல் ஸ்போர்ஸ். கொனிடியா போர்ஸுங்க வந்து ஏசெக்ஸுவல் ஸ்போர்ஸில் தான் வரும், நாட் அ செக்ஸுவல் ஸ்போர். அப்போ ஜைகோஸ்போர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ தீஸ் ஆர் திக் வால்டு ரெசிஸ்டன்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன்ஸ் ஆஃப் டூ gametangia, that is gamete producing structure in fungi like rhizobus. They are characterized as a zygomycetes. இது வந்து ஃபங்கையில் ரைசோபஸில் இருக்கக்கூடியது. And it will be characterized for producing of zygomycetes கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ thick walled resistant sexual spores of rhizobus is the correct answer is option C, zygospores.
So I hope you are understand about this video. In this next class, we are going to discuss about the agaricus, the thallus structures of agaricus and reproduction of agaricus. It's a vegetative or asexual or sexual reproduction. We will discuss on next class. Thank you.